ஹலோ மக்களே! இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஐஸ் வந்துட்டு என்ட்ரி தான் குடுத்துருக்காங்க. ஐயோ! ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லப்போனா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாம ரொம்ப வெளிப்படையா எல்லாமே தெளிவா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனா அது இல்லாம ரொம்ப அதிகமாவும் பேசினாங்க. ரொம்ப ஒரு தெளிவுனஸா அண்ட் அவங்க எப்படி தப்பிக்க முடியுமோ அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சொல்லப்போனா. நான் வந்துட்டு ரொம்ப திருந்திட்டேன். நான் ரொம்ப எல்லாருமே பொய்யாளர் இல்ல. அப்படியே எப்படின்னா ஒரு மொழிவி பூசி, அது சுண்ணாம்புலாம் அடிச்சு, எல்லாம் பெயிண்ட்லாம் விட்டு அதெல்லாம் கலரிங்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு நம்ம ஐஷு. அந்த மாதிரி தான் அவங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறோம்னா நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இங்கே வந்துட்டு யார் ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மாயா. ஏன்னா மாயா ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க கூட எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் அவங்க கூட மட்டும்தான் இருந்திருந்தாங்க, வேறு எங்கேயுமே இல்லை. அதிகமாக அவங்க கூட இருந்தது வந்துட்டு நம்ம ஐஷு இருந்தாங்க சொல்லப்போனால். ஐஷு கூட இருந்தது வந்துட்டு நம்ம மாயா இருந்தாங்க சொல்லப்போனால். அதனால மாயா ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அடுத்து விசித்ரா மேம், அர்ச்சனா அவங்க எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு விசித்ரா மேம் அர்ச்சனா எதுக்கு சொன்னாங்கன்னா சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கு அண்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிலேட்டிவ்ல இருந்தாங்க அப்போதைக்கு நான் இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபேவரெட்டு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபேவரெட் வந்துட்டு நம்ம ஃபேவரெட்டாக எல்லாம் யாரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம ஐஸ் வந்துட்டு எல்லாருமே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவுனஸ், அவங்க பேசுறது எல்லாமே ஒரு தெளிவுனஸோட தான் பேசியிருக்காங்க சொல்லப்போனால். ஏன்னா அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே தப்பிச்சிடணும்ல. ஏன்னா நம்ம உள்ளே இருக்கும்போது தான் அப்படி பேசிட்டோம், வெளில வந்துடணும்னா திருந்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஃபேவரட் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தலைவன். ஏன்னா ரெட் கார்டு அதுதான் கொடுத்துச்சு சொல்லப்போனால். அதுவே பிரதீப்பை ரொம்ப பிடிக்குமா, அண்டு மாயா ரொம்ப 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 பிடிக்குமா, அண்டு ஃப்ரெண்டு கூட அண்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்க கூட இருந்தாலும் ஏதோ சொல்லி மாயாவை சொல்லியிருக்காங்க. நம்ம பிரதீப் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரெட் கார்டு மேட்டர்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி எனக்கு பிரதீப் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா பிரதீப்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்தையுமே பிடிக்கும் மேக்ஸிமம். விஜயராமன், விஷ்ணு அண்டு நம்ம ஜோவிகா எல்லாத்தையுமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, அந்த விஷ்ணு ப்ரோவை நம்ம என் ரத்த சிந்தி விளையாண்டாங்க, எனக்காக ரத்த சிந்தி விளையாண்டாங்கிறதுல நம்ம விஷ்ணு ப்ரோவை நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷ்ணு ப்ரோவை சொல்லுவாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போதைக்கு எங்கடா நம்ம நிக்சன் ப்ரோவே ஆளக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டு கிரியேட் ஆயிடுச்சு. நிக்சன் ப்ரோ எங்கடா போனார் அப்படிங்கிற மாதிரி. பாவம் ஐசுக்கு தான் தெரியும் நிக்சன் ப்ரோ எங்கே போனாருங்கிறத. அண்டு வெளியில் போனதில் ரொம்ப வெளியில் போனது என்ன யோசிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வெளியில் போனது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஏன்டா வெளில போனோம், ஏன்டா உள்ளே இருந்தோம் அப்படிங்க, வெளில வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸில் இருந்தது எல்லாமே ஒரு மொமெண்ட்டு. அது வந்துட்டு எப்படின்னா நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு அண்ட் அதை யூஸ் பண்ணாமல் விட்டேன். வெளில வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப பிக் பாஸ் ஹவுஸை மிஸ் பண்ணேன். எல்லாத்தையுமே மிஸ் பண்ணேன். பிக் பாஸ் ஹவுஸு, ஸ்மால் ஹவுஸு எல்லாருமே சொல்கிற ஒரு மாதிரி இதுவங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இன்னொன்று ஒன்று சொன்னாங்க, நான் மொபைல் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மொபைல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க. அண்ட் ஹானஸ்ட் பிளேயர் யாருங்கிறத கேட்குறாங்க. சொல்லப்போனால் ஹானஸ்ட்டாக யார் விளாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதில் வந்துட்டு எல்லாருமே மேக்ஸிமம் விளாண்டாங்க, ஹானஸ்ட்டாக தான் விளாண்டாங்க. யாருமே ஒரு மாதிரிலாம் விளாட்ல அப்படிங்கிற மாதிரி, எல்லாருமே ஹானஸ்ட்டாக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மொழிகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேவரட் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஐஷோ பார்த்து. ஃபேவரட் மூமெண்ட்டுங்கிறது வந்துட்டு நம்ம டேலண்ட் டாஸ்க் ஒன்று வந்துச்சுல, அதில் வந்துட்டு அவங்க ஒரு அவங்க டேலண்ட் எப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்ட் ஆனவங்க. அண்ட் அவங்க ஒரு கண்டென்ட் கிரியேஷன் அண்டு அவங்க ஒரு ஃபேஸ் அந்த இதை வச்சு நிறையா இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதனால் அதில் நான் ஸ்டார் வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த இது என்னோடய டேலண்ட்டை நான் வெளிப்படுத்தி என்னோடய ஸ்டார் வாங்கினேன். அதனால் ரொம்ப டேலண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் டைட்டில் வின்னரு உள்ளே இருக்கும்போது நீங்கள் யார் எடுப்பாங்கங்கிறத நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நம்ம தலைவி ஐஷு வந்துட்டு ஒரு போஸ்ட் பார்த்துருக்கும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அண்டு என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு நம்ம பிரதீப் ப்ரோ, செகண்ட் ஆஃப் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ஒரு மூவி மாதிரி போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ விட்டுருப்பேன். அதில் வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆஃப் வந்துட்டு நம்ம பிரதீப் ப்ரோ, செகண்ட் ஆஃப் வந்துட்டு நம்ம அர்ச்சனா ப்ரோ அண்டு வில்லன் வில்லிஸ் வந்து நம்ம மாயா அவங்க டீம் ஃபுல்லாகவே. அண்டு அடுத்து வந்துட்டு நம்ம செகண்ட் ஆஃப் வந்துட்டு நம்ம அர்ச்சனா அண்டு டைட்டில் வின்னர் வந்துட்டு நான் அர்ச்சனாவை தான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் அர்ச்சனா தான் அப்படிங்கிறது. அதனால் அர்ச்சனா தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சாலும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்ன நடக்குது. பாய்.